தற்போது தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு அண்ணாமலை. விஜயகாந்த் அவர்கள் காலமாக இருக்கிறார். உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். நிச்சயமாக நம்முடைய தமிழக மக்களுக்கு ஒரு பெரும் இழப்பு. அவருடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுதுங்க, ஒரு சாதாரண மனிதனாக இருந்து உயர்ந்து சினிமா துறையிலே ஒரு முத்திரை படைத்து தென்னிந்திய சினிமாவில ஒரு மிக முக்கிய ஒரு புள்ளியாக இருந்து பல பரிணாமங்கள்ல தயாரிப்பாளராக, நடிகராக, நடிகர் சங்க தலைவராக எல்லா இடத்திலும் கூட ஜெயிச்ச ஒரு மனிதர். அதை தாண்டி அரசியல் களத்துல ஒரு புதிய ஒரு பாதையை வகுத்து மூன்றாவது இடத்திற்கு இங்கே இடம் இருக்கிறது, மூன்றாவது அணி இங்கே ஜெயிக்க முடியும் என்பதை நமக்கு காட்டியவர். அதையெல்லாம் தாண்டி எப்பொழுதும் கூட ஏழை மக்களை நேசித்த ஒரு பண்பாளர். பசினி யார் இருந்தாலும் கூட இருந்த ஒரு மனுஷன். கடைசி வரை அவருடைய குணத்தை எதற்காகவும் யாருக்காகவும் மாற்றிக்கொள்ளவில்லை. அவருடைய கடைசி கட்டம் தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன வருத்தம், ஒரு பெரும் நெருடல். இப்படி வாழ்ந்த ஒரு மனிதர் கடைசியில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. மருத்துவமனைக்கு போனாங்க, திரும்ப வந்தாங்க. ஸோ அது எல்லோருக்குமே எனக்கு ஒரு பர்சனலாவே ஒரு பெரிய வருத்தம். இந்த நேரத்தில் இப்ப ஆண்டவன் அவரை கூப்பிட்டுக்கிட்டாங்க. ஸோ எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை பதிவு செய்கின்றோம். எங்கிருந்தாலும் கூட அவருடைய ஆன்மா நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கட்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.